ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பப்ளிக் ஸ்பீக்கிங் பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படின்னா என்ன உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் எல்லாம் நினச்சிருப்பீங்க, எல்லாமா சும்மா போயிட்டு பப்ளிக்கில் இது பண்ணிட்டு வந்துடலாம், அதுதான் பப்ளிக் ஸ்பீக்கிங்கு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவீங்க. ஆனால் அது ப்ரிப்பேர் பண்ணது எவ்வளோ கஷ்டம்னு ஒருத்தர் பேசுகிறவங்களுக்கு தான் தெரியும். ஃபஸ்ட்டு நீங்கள் பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னா ட்ரிங்க் வாட்டர்னால் நான் எப்படி சொல்கிறது, நீங்கள் உள்ள ஸ்டேஜுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி வாட்டர் நிறையா குடிச்சிடணும், சரிங்களா? அப்போனா உங்களுக்கு நீங்கள் திடீர்னு ஸ்டேஜில் போய் கேட்க வேணாம், வாட்ரு வேணும்னா சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணக்கூடாது. நீங்கள் ஸ்டேஜில் முன்னாடி ஏறும் போதே தண்ணி குடிச்சு இது ஸ்டெம்மாக போயிடணும். அடுத்து நம்ம வீடியோவில் பார்க்க போடுறது செகண்ட் ஒன். அது என்னதுன்னா ஸ்டாண்ட் அண்ட் செட்டில்னால் ஒரு இடத்துல நின்று பேசணும். அப்போது நின்று பேசணும். செட்டில்னால் அந்த இடத்துல இது பண்ணிக்கணும். அது ஸ்டாண்ட் அண்ட் செட்டில்னுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஜோக். இப்போ நீங்கள் ஒரு கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜோக் சொல்லிட்டு ஆரம்பிங்க. ஜோக்குனா எப்படி சொல்கிறது, நீங்கள் அதுக்கு மொக்க ஜோக்குன்னு சொல்லக்கூடாது. மொக்க ஜோக்குனா அப்படின்னு சொன்னால் ஒரே கேள்வியை திருப்பி கேட்கக்கூடாது. அந்த கான்செப்டுக்கு என்ன ஜோக்கு பொருத்துமோ அந்த ஜோக்கை தான் நீங்கள் கேட்கணும், சரிங்களா? இதுக்கு நான் இது எதிர பார்த்துக்கோங்க. Do not become a joker by your silly joke. இதில் என்ன சொல்கிறேன் நான், நீங்கள் எல்லாத்துக்கு முன்னாடியும் உங்கள் சில்லி ஜோக்கு வச்சு ஜோக்கராக மாறிடாதீங்க. ரிமெம்பர், நீங்கள் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கரு, அதை ஃபஸ்ட்டு உணர்ந்துக்கோங்க, சரிங்களா? அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ்னால் அவங்கக்கிட்ட கேள்வி கேட்கணும். நீங்கள் உடனே எல்லா கேள்வியும் கேட்டுறக்கூடாது நண்பர்களே. நீங்கள் ஒரு டைம் வரும்போது தான் கேட்கணும். அதுக்கு என்னென்னா பப்ளிக் ஸ்பீக்கர்ஸ் should ask only yes or no. நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்கணுன்னா எஸ் ஆர் நோ அந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்கணும். இந்த மாதிரி நீங்கள் பெரிய கொஸ்டின்லாம் இந்த மாதிரி நீங்கள் சில்லி கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடாது. ஏன்னா ஆமாவா இல்லையா அது மட்டும்தான் நண்பர்களை கேட்கணும். அடுத்தது 3 important secrets of effective public speaking. 3 important நண்பர்களே. நீங்கள் 3 நேரமும் என்ன பண்ணணும், 3 இருக்குது நண்பர்களே. நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன், செகண்டும் ப்ரிப்பரேஷன் தான் பண்ணணும், தேர்டும் ப்ரிப்பரேஷன் தான் பண்ணணும். நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ஸ்பீச்சுக்கு 2 நாள் டைம் எடுத்துப்பேன் நண்பர்களே. 2 நாளில் 100 டைம் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்ணுவோம் நண்பர்களே. இது நீங்கள் எப்போவுமே ப்ராக்டிஸ் ப்ரிப்பரேஷன் அப்படி தான் இருக்கும். நீங்கள் வேறு ஏதாச்சும் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்சன்ட்ரேட் இருக்காது. நீங்கள் நல்லா இது பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் வரும். அதனால தான் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் ஒரு 10 டைம் ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு அங்கே போய் எல்லாம் தெரியும் நீங்கள் இது பண்ணிங்கன்னா அந்த இதுலேயே மறந்து போயிடுவீங்க. அதனால தான் சொல்கிறேன், 3 நேரமும் ப்ரிப்பரேஷன்லேயே இருங்க. ஒரு 2 நிமிஷம் வாய்ப்பு கிடைச்சாலும் அது நல்லா உட்காந்து 50 நிமிஷம் நல்லா உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு கை கொடுக்கும். அடுத்தது நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா well designed speech is already on the listener heart. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஏற்கனவே முடிவு பண்ண ஸ்பீச்சு முன்னாடியே
அந்த எப்படி சொல்கிறதுனா ஆடியன்ஸோட மனசில் இருக்கும், அவங்க ஹார்ட்டில் போய் இருந்துடும். அவ்வளோ நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்கன்னா சொல்கிறாங்க. அடுத்தது நோன் யுவர் ஆடியன்ஸ். நோன் யுவர் ஆடியன்ஸ்னால் அவங்க எந்தெந்த ஏஜில் இருக்காங்கன்னு பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு அவங்ககிட்ட போய் இப்போ நீங்கள் காலேஜில் போகிறீங்கன்னா காலேஜு, ஏதாச்சும் பப்ளிக்கில் போய் பேசுகிறீங்கன்னா பப்ளிக்கு, அப்புறம் ஸ்கூலில் பேசுகிறீங்கன்னா ஸ்கூலு. இப்போ நீங்கள் காலேஜில் என்ன பண்ணணும், எல்லாம் எத்தனை ஏஜுக்குள்ளே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின்ஸு ஜோக்ஸு அவங்களுக்கு எல்லாமே கேட்கணும். சரிங்களா? அடுத்தது அவங்க ஏஜ் குரூப் என்னன்னு கேட்கணும். வாட் ஏஜ் குரூப்பு அப்படின்னு கேட்கணும். அப்போ அவங்க சொன்னாங்கன்னா இப்போது 20 வரைக்கும் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கணும். அப்புறம் அவங்களோட எஜுகேஷ்னல் லெவல் என்னன்னு கேட்கணும். எஜுகேஷ்னல் லெவல்னால் இது வந்து யாருக்கு யூஸ் ஆகும்னா பப்ளிக்லாம் வருவாங்கள்ல அவங்க. இப்போ வந்து 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 2 பேர்த்தில் ஒருத்தர் படித்தவர் ஆனால் அவ்வளோக்கா படிக்கல. அப்படின்னா நீங்கள் படித்து படிக்காமல் இருக்கார்ல அவர்கிட்ட தான் நீங்கள் கொஸ்டின் கேட்கணும். சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆக்குபேஷன். ஆக்குபேஷன்னா இப்போ எப்படின்னா ஒருத்தவங்கள்ட்ட நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அவங்கள பற்றி, அது பேர் வந்து ஆக்குபேஷன். அடுத்தது சப்ஜெக்ட் நாலேஜ். அவங்க எந்த மாதிரி சப்ஜெக்ட், இப்போது நீங்கள் சயின்ஸ்னால் சயின்ஸை பற்றி அந்த மாதிரி இதில் சொல்லணும். சப்ஜெக்ட் நாலேஜ் அவங்க எப்படி எவ்வளோ சப்ஜெக்ட் நாலேஜில் இருக்காங்கன்னா அது பார்த்துக்கணும். டைம், இப்போது உங்களுக்கு 5 நிமிஷம் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் 5 நிமிஷம் பேசி முடிச்சிடணும். எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து பேசவே கூடாது எப்போவுமே பப்ளிக் ஸ்பீக்கிங்கில், அதுதான் மெயின். அடுத்தது 3 பேசிக் ப்ராக்டிஸ் ஆஃப் ஸ்பீச். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 3 ப்ராக்டிஸ். இதை நீங்கள் பண்ணிங்கன்னா போதும், கொஞ்சம் ஈஸியாக ஸ்கூலு எல்லாத்துலேயும் நல்லா சொல்லிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா பிகினிங்கு ஆர் ஓப்பனிங். நீங்கள் ஓப்பன்னா இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ இல்லை ஓப்பன் பண்ணுறீங்களோ அது வந்து பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு ஆடியன்ஸ்கிட்ட சொல்லணும். சரிங்களா? ஆடியன்ஸ்க்கு மெயினாக என்ன வேணும்னா அவங்கள இம்ப்ரெஸ் படுத்துகிற மாதிரி சொல்லணும். சரிங்களா? அடுத்தது அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு சொல்லணும். என்ன சொல்ல போகிறீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க, என்னென்னா ஏர்னா அந்த ஏர் டாபிக் பற்றி அவங்ககிட்ட சொல்லணும். அடுத்தது அவங்க கூட அட்டாச் ஆகணும். இப்போ பேசி அவங்க மனசுலேயே அட்டாச் ஆகிடணும், அந்த அளவுக்கு இருக்கணும். அடுத்தது ஸ்மைல். நீங்கள் சிரிச்சுட்டே பேசணும். சிரிச்சுட்டே பேசினாதான் அவங்களுக்கும் நீங்கள் சோகமாக பேசுனீங்கன்னா என்ன இவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு. செகண்ட் ஒன்று என்னன்னா பாடி பார்ட் அப்படின்னா மெசேஜ்னா ஒருத்தவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, சப்ஜெக்ட் யூ ஆர் டாக்கிங் ஆன், அது என்ன பற்றி பேச போகிறீங்க. சப்ஜெக்ட் யூ ஆர் டாக்கிங் ஆன். சரிங்களா? இதில் என்ன சொன்னோம்னா ஆடியன்ஸில் நீங்கள் அவங்களுக்கு அந்த ஸ்டோரியை சொல்லணும். சரிங்களா? ஸ்டோரிஸ், அதுக்கப்புறம் ஃபேக்ட்ஸ், அதுக்கப்புறம் தாட்ஸ். அது வந்து செகண்ட் பார்ட். தேர்ட் பார்ட் என்னன்னா க்ளோசிங் பார்ட். நீங்கள் முடிக்க போகிறீங்க, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா டெல் தெம் வாட் யூ டோல்ட் தெம். ஓகேவாங்க?
ஆடியன்ஸ். ஆடியன்ஸ்னா ஆடியன்ஸ் இது வந்து தேர்ட் முடிக்க போறீங்க. இந்த ஸ்டோரியை பற்றி சொல்லி முடிச்சிட்டிங்களா? அதுக்கப்புறம் அவங்க இம்ப்ரெஸ் ஆகுற மாதிரி இருக்கணும். சரிங்களா? அடுத்தது மேக் இம்பேக்ட். அது வந்து இம்பேக்டாக மாற்றிடணும். அதுக்கப்புறம் டச் தேயர் ஹார்ட். அவங்களோட ஹார்ட்டை டச் பண்ணிடணும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்பீச் பேசுனீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பப்ளிக் ஸ்பீக்கர். சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் கூட பண்ண வேணாம், சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம். இதை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதனால அடுத்தவங்களும் தெரிஞ்சு நல்லா இது பண்ணுவாங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.